நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. முதலில் இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாளை திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் பேசவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன், வணக்கம். திமுக கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எந்த நிலையில் உள்ளது? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் துவங்குவதற்கு இன்னும் 2 மாத கால அவகாசம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அதன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தற்பொழுது துவங்கி இருக்கிறது. நேற்றைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையேயான இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் துவங்கி இருக்கிறது. திமுக சார்பில் நாடாளுமன்ற குழு தலைவர் டிஆர் பாலு, அதே போன்று அமைச்சர்கள் ஐ பெரியசாமி, பொன்முடி, KN நேரு, அதே முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா உள்ளிட்டோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். காங்கிரஸ் சார்பில் அகில இந்திய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கக்கூடிய முகுல் வாஸ்னிக் அவர்கள் பங்கேற்றார். அதே போன்று தமிழக தேர்தல் பொறுப்பாளர் அஜய்குமார் அவர்கள் கலந்து கொண்டார். முன்னாள் மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித், அதே போன்று தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு நேற்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தையை துவங்கி இருக்கின்றனர். நேற்றைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் நடைபெற்றது. அதாவது தேர்தல் பிரச்சார யுக்திகள் அமைப்பது, எந்தெந்த தொகுதிகளை பிரித்து வாங்குவது உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த ஆலோசனை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் 21 தொகுதிகளை காங்கிரஸ் தரப்பில் கேட்பதாக ஒரு பட்டியலானது நேற்றைய தினம் வெளியானது. ஆனால் அந்த பட்டியலை மறுத்து காங்கிரஸ் தலைமை அறிக்கையானது அளித்திருந்தது. குறிப்பாக இது போன்று எந்த ஒரு பட்டியலையும் காங்கிரஸ் வெளியிடவில்லை என்ற ஒரு அறிக்கையை நேற்று ஊடக பிரிவு தலைவர் கோபண்ணா அவர்கள் நேற்று அறிக்கையாக வெளியிட்டிருந்தார். ஆனாலுமே கூட காங்கிரஸ் ஒரு குறிப்பிடத்தக்க இடங்களை எதிர்பார்க்கிறது. குறிப்பாக வட இந்திய மாநிலங்களில் போதிய தொகுதிகள் கிடைக்கவில்லை. தென்னிந்தியாவைத்தான் அது ஒரு மலை போல் நம்பியிருக்கிறது. குறிப்பாக தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழகம் உள்ளிட்ட இந்த மாநிலங்களை ஒரு முக்கிய மாநிலங்களாக பார்க்கிறது. தென் மாநிலங்கள் கை கொடுக்கும் என எதிர்பார்க்கிறது. இதனால் திமுக கூட்டணியில் கடந்த முறை போட்டியிட்ட 9 தொகுதிகள், அதாவது தமிழகத்தில் 9 தொகுதிகளில் போட்டியிட்டது. குறிப்பாக கிருஷ்ணகிரி, திருச்சி உள்ளிட்ட 9 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தது. இந்த முறை கூடுதலாக சில தொகுதிகளை காங்கிரஸ் எதிர்பார்க்கிறது. இதில் திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட தொகுதிகளை இந்த முறை காங்கிரஸ் கட்சியானது கூடுதலாக எதிர்பார்க்கிறது. ஆனால் திமுக தலைமை ஒற்றை எண்ணிக்கையிலான இடங்களை தற்பொழுது ஒதுக்க முடியும் என திட்டவட்டமாக கூறிவிட்டது. குறிப்பாக விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை உள்ளிட்ட 4 தொகுதிகளை தருவதற்கு தற்பொழுது திமுக தலைமை முன்வந்திருக்கிறது. ஆனால் இது ஒரு 6 இல்லை 7 தொகுதிகளை கொடுத்து முடிப்பதற்கு திமுக தலைமை திட்டமிடுகிறது. ஆனால் காங்கிரஸ் தரப்பில் எதிர்பார்ப்பதோ இரட்டை எண்ணிக்கையிலான இடங்களை எதிர்பார்க்கிறது. குறிப்பாக 12 to 15 இடங்களானது காங்கிரஸ் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் திமுக அத்தனை தொகுதிகளை தருவதற்கு தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் உத்தரப்பிரதேசம் ஒரு பெரிய மாநிலம். அங்கே கூட பார்த்தமையானால் 80 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அதில் சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவ் அவர்கள் 11 தொகுதிகள் மட்டுமே அளித்திருக்கிறார். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை 40 தொகுதிகள், அதாவது தமிழகம் மற்றும் புதுவையில் 40 தொகுதிகள் இருக்கிறது. இதில் இரட்டை எண்ணிக்கையில் தருவதற்கு திமுக ஒற்றுக்கொள்ளாததுதான் என்றுதான் தெரிகிறது. நேற்றைய தினம் முதல் கட்ட பேச்சுவார்த்தையானது முடிந்திருக்கிறது. அடுத்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, தமிழக நிர்வாகிகள் மட்டும் பங்கேற்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையானது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது. February 9 இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. அதன் பின்பு இந்த கூட்டணி குறித்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இட பங்கீடு தொடர்பான அந்த பேச்சுவார்த்தையும் துவங்குவதற்கான தேதிகள் தற்பொழுது அறிவித்திருக்கின்றனர். குறிப்பாக மதிமுக கடந்த முறை ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டது. இந்த முறை திருச்சி தொகுதியை மதிமுகவிற்கு தர திமுகவானது முன்வந்திருக்கிறது. அதே போன்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு கடந்த முறை நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த முறை அந்த தொகுதியை மாற்றி தருவதற்கு திமுக முடிவெடுத்திருக்கிறது. குறிப்பாக ஈரோடு தொகுதி அல்லது பொள்ளாச்சி இந்த மாதிரி ஒரு தொகுதிகளை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தருவதற்கு திமுக தற்பொழுது முன்வந்திருக்கிறது. மற்ற கட்சிகள், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கொண்டோமே ஆனால்
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறை மதுரை, கோவை உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டது. அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பூர், நாகை உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டன. இந்த முறை தொகுதிகளை மாற்றி தருவதற்கான அனைத்து வித நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஏனென்று சொன்னால் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் அவர்களுக்கு கோவை நாடாளுமன்ற தொகுதியை தருவதற்கு திமுக தற்பொழுது முன்வந்திருக்கிறது. இருந்தாலுமே கூட மக்கள் நீதி மையத்தை இதுவரை பேச்சுவார்த்தைக்கு திமுக தலைமை அதிகாரப்பூர்வமாக அழைக்கவில்லை. கூட்டணியில் அவர்கள் நீடிக்கிறார்களா என்பது குறித்தும் இன்னும் கமல் தரப்புமே கூட இன்னும் ஒரு தெளிவான விளக்கத்தை தரவில்லை. தொடர்ந்து காலதாமதம் நீடித்து கொண்டே இருக்கிறது. முதலில் கடந்த முறை அங்கம் வைத்த கட்சிகளுக்கு திமுக தலைமை குறிப்பிட்ட இடங்களை ஒதுக்கிய பின்புதான் அடுத்த கட்டமாக புதிய கட்சிகளுக்கு இடப்பங்கீடு தொடர்பான அந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிகிறது. பிப்ரவரி 7ஆம் தேதி தமிழக முதல்வர் அவர்கள் சென்னை வர இருக்கிறார். அதற்கு முன்பாக இந்த பேச்சுவார்த்தைகளை இறுதி செய்வதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. 7ஆம் தேதிக்கு பின்பு முதல்வர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தெரிகிறது. கீதா, விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.